Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 621 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா நம்மளுக்கு போன எபிசோடு அந்த குகையை விட்டு வெளியில வந்து சேர்ந்துட்டாங்க. ஐ மீன் அந்த டனலை விட்டு சேஃப்டியா வந்துட்டாங்க. 50 பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா எண்டிங்ல கேஸ் இருந்துச்சு. அதை நம்ம நம்பி அவளோட விண்டு பவரை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வெளியில சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. அதுலயும் பிரேக் அடிக்கும் போதெல்லாம் நம்ம லூஃபியோட வாயை பார்க்கணுமே, அப்படியே கிழிஞ்சு தொங்கும். ஏன்னா அவ்வளவு வேகமா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பாங்க. வெளியில எந்த ஒரு கேஸுமே இருந்த மாதிரி இல்ல. எல்லா கேஸையும் களைச்சு விட்டாங்க போல. சோ செம்ம ஹாப்பி. அப்ப பிராங்கி மேல இருந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க போல, வெயிட் பண்ணி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம பயிலுக ரோபோட் அவனை பார்த்த உடனே வாவ் செம கூலு, வேற மாதிரின்னு அவனை பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் நான் தான் சூப்பர்னு சொல்லி போஸ்ட் கொடுப்பானா. அங்க இருக்க குழந்தைங்க மஞ்சமாக்கானுங்க ஜி5 ஆளுங்கன்னு எல்லாருமே வாவ் செம கூலா இருக்கு, அருமைன்னு சொல்லி அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க. லூஃபி திரும்பி சூப்பர்லன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட கேட்பான். கேர்ள்ஸ்கள் லேடிஸ்கள் ஏன் ட்ரெஃபல்களான்னு யாரும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர் எக்ஸைட் ஆகிறது நம்ம பயிலுக மட்டும்தான். அப்ப பஃபலோவும் பேபி ஃபையும் அப்படியே லுக் விட்டு இருப்பாங்களா. ட்ரெஃபல்களாக்கு ஆல்ரெடி இவங்களை நல்லாவே தெரியும். கத்துவான். அதுக்கு மேல அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ நிஜமாவே ஜோக்கரை எதிர்த்து சண்டை போட போறியா? நீ ஒரு துரோகி. ஜோக்கர் உனக்காண்டியே இன்னும் அந்த ஹாட் சீட்டை வச்சிருக்காரு. ஆனா நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு யார் இவனுங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பான். இல்ல எனிமின்னு சொன்ன உடனே அத்தனை பேருமே அவங்கள அப்படியே வெறி கொண்டு லுக் விடுவாங்க. இங்க சீசர் பார்த்தா அப்படியே பேன்னு கிடப்பான். அவங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இத்தனை பேர்த்த எதிர்த்து சண்டை போட்டு அவனை காப்பாற்ற முடியாதுன்னு. அவங்க வந்ததே இவனை காப்பாத்த, அதனால அந்த வேலையை பண்ணுவோன்னு டாப்புன்னு அவனை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப். ஸ்டார் ஹேட்ஸும் சரி ஜி5 நேவியும் சரி கையில சிக்கனா இவங்கள பொலந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆறாங்க. அப்படியே சீசர் டயர்டா எந்திரிச்சு பேபி ஃபையே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமாம்பா. ஒரு வெங்காயமும் இல்ல, உன்னைய சேஃப்டியா காப்பாத்தி கொண்டு போறோம், அவ்வளவுதான், கொஞ்சம் சைலண்டா இரும்பா. சீசரை கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போறாங்க. உடனே உசோப் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பிளைங் எனிமீஸை தாண்டா என்ன மாதிரி ஸ்னைப்பரால காலி பண்ண முடியும், இப்பவே அவங்கள செஞ்சுறேன்ட்டு கிளம்புவான். அந்த டைம் ட்ரெஃபல்கர்லாம் ரூமை கிரியேட் பண்ணி அவங்கள பிடிக்க ட்ரை பண்ண போவானா. லூஃபி ஒன்னும் பதட்டப்படாத, எங்க உசோப்பு சொல்லிட்டான்ல, அவன் கள்ளத்துல இறங்கிட்டான்னா முடிக்காம விட மாட்டான்பா. ஜோரோமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். எங்க ஸ்னைப்பரை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, என்னதான் அவனோட மூக்கு நீளமா இருந்தாலும் வேலையை பக்காவா முடிச்சிருவான்னு சொல்லுவானா. ஏன்டா அதை பில்டப் பண்ணிட்டீங்களா, எதுக்குடா தேவையில்லாத பார்ட்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிச்சு புடுவேன் பிச்சும்பா. இப்ப ட்ரெஃபல்கர்லாக்கு பீதி என்னன்னா, அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான், இவங்க போட்ட பிளான் எல்லாமே ஊத்திக்கும், அதனால விளையாடாதேம்பா. உடனே நம்பி தெளிவா சொல்லிடுவான், நீ எங்க கூட கூட்டணி வச்சு நாங்க என்னென்னலாம் பண்ணோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன், அதனால கொஞ்சம் நம்பிக்கை வையும்பா. ஜோரோக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையாம்பா. அதெல்லாம் அவ கண்டுக்க மாட்டா. நமிக்கெல்லாம் இப்ப ஓடி அழுத்து போச்சாமா. அதுவும் எந்த எனிமீஸை பார்த்தாலும் இனி அவ விடுறதா இல்ல. அதுவும் மெயினா தூரத்துல இருக்க எனிமீஸ் எல்லாம் விடவே மாட்டேன்பா. ரெண்டு பேரும் மாத்தி பில்டப் எல்லாம் பண்ணி பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜோரோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டு புட்டுன்னு வேலையை முடிங்க, நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 10 ஊருக்கு பதுமானமா பிக்னிக்கே போயிட்டு வந்துருவாங்க போல, டர்ட்டி டாக்ஸ்மா. சரி ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் எய்ம் வச்சு அடிப்பானே, அந்த ஸ்டிக் அப்படியே பெருசாக்குவான். அதுக்கப்புறம் சோம்பிங் கிராஸ், அதுவும் பிளாக் கபூட்டோன்னு சொல்லி கொடூரமா உன்னை எடுத்து உன் கண்ணு முன்னாடி என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையுமே தின்னுன்னு சொல்லிட்டு நீட்டுவான். அது என்னடானா அங்க இருக்க பாறை எல்லாத்தையுமே ஏதோ முறுக்கு திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டே அங்க பிளைங்ல போற அவங்களுக்கு பீதி ஆயிரும். பஃபலோ ஏதோ ஒண்ணு நமக்கு எதிராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து. அவன் நான் முன்னாடி பாத்துக்கிறேன், நீ பின்னாடி பாத்துக்க, இந்த மிஷனை நம்ம எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா, என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதா, ஒண்ணு கவலைப்படாத, உனக்காண்டி நான் காலம் பூரா டிஃபெண்ட் பண்ணுவேன்னு அந்த நேரத்துல வெக்கப்பட்டு இருப்பா. அந்த டைம் நமி வெதர் எக்குன்னு சொல்லி உன்னை அடிச்சு விடுவா. அப்படியே அந்த முட்டை பிளைங்ல சல்லுன்னு அவங்களை கிராஸ் பண்ணி மேல போகும். அதுலயே அவங்களுக்கு லைட்டா பீதி ஆயிடுச்சு, ஐயோ ஏதோ பண்ண போறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த எக்கு உடஞ்சி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பிளாக் கிளவுட் ஒன்று வரும். தம்மா கூண்டு இருந்தாலே அதோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். இவ்வளவு பெரிய கிளவுட உருவாக்கி விட்டான்னா என்ன ஆகுறது, அதுவும் அந்த முட்டையில இருந்து வரது இன்னும் ஸ்டாப் ஆகல, பெருசாகிட்டே தான் போகுது. பேபி ஃபை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இது தண்டர் கிளவுட், ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது, சட்டு புட்டு நீங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா ஷங்கு கன்ஃபார்ம்பா, இதுக்கு மேல என்னால எல்லாம் ஃபாஸ்டா போக முடியாது எருமை, இதுவே பயங்கர ஃபாஸ்ட் தான் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு பறந்து போவான். நம்பி இங்க என்கிட்ட இருந்து நீங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த பிளாக் கிளவுட்ல இருந்து தண்டர் எல்லாம் வர வச்சு அவங்கள ரவுண்டு கட்டி அடிப்பா. ஏதாவது மிசைலு கல்லு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் வந்தா கூட அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இப்படி ஒரு தண்டர் வந்து அடிச்சா என்ன ஆகும், அப்படியே கண்ணா பின்னான்னு ஷாக் அடிச்சு புகஞ்சு போய் கீழே விழுவாங்க. பேபிமா நம்மள அவங்க செதற விட்டுட்டாங்கன்னு சொல்லுவான். அத நீ ஏன்டா சொல்லணும், அதான் தெரியுதே, மொத்தமும் அவிஞ்சு போச்சும்பா. இந்த டைம் முசோப்பு அவன் ஏகப்பட்ட கல்ல அந்த கிராஸை திங்க விட்டான்ல, அதை அப்படியே தூக்கி வச்சு அவங்களுக்கு நேரா எய்ம் வைப்பான். சார்ஜிங் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவான். அது வர்ற வேகத்துல வாயில கல்லுகளோட பறையந்து வரும். அதே நேரம் இங்க மேல இருந்து சீசர் கீழே விழும்போது, டே பஃபலோ என்னை எப்படியாச்சும்
காப்பாத்துறாமா. அவனால மூவ் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே நான் டோஃப்ளமிங்கோவோட ஃபேமிலி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நான் இந்த மிஷனை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி காப்பாத்துறதுக்காக அப்படியே பக்கத்துல போவான். ஆனா அந்த டைம் ஏகப்பட்ட கல்லுங்க கண்ணா பின்னா அவன் மேல வந்து அடிக்கும். அவ்வளவுதான், அவன் செதறிடுவான். அவனை கல்ல வச்சு அடிக்கலாம், ஆனா என்ன அடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சீசர் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருப்பான். நான் ஒரு கேஸ் மேன், நீங்க என்னதான் முக்குன்னு முக்குனாலும் நான் ட்ரெஸ் ரோசாக்க அவங்க இல்லாமையே பறந்து போயிருவேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். உசோப்பை பார்த்துட்டு அவசரப்படாராக்கன்னா இன்னும் முடியலாம்பானா. என்னடான்னு பார்த்தா உசோப்பு சீப்ரிசம் ஸ்டோன் ஹேண்ட்கஃபோட சேர்த்து வச்சு அடிச்சிருப்பான். அது கழுத்துல போய் சிக்கி ஐயோன்னு கதறிக்கிட்டே கடலை போய் விழுவான். சோ ஒரு வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணவன நான் புடிச்சிட்டேன் அப்படிம்பானா. அங்க இருக்கவங்க எல்லாம் அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு அவனுக்கு இது தேவைதான், நல்லா அனுபவிக்கிட்டோம்னு சொல்லுவானுங்க. உசோப்புக்கு பெருமை தாங்க முடியல. ஏதாச்சும் எனிமீஸ் முதுக காமிச்சிட்டு ஓடினாங்கன்னா என்ன நம்புங்க, நான் பொழந்து கட்டிடுவேன்பா. அப்ப எதிர்த்து நிக்கிறவன அடிக்க மாட்டான். இங்க 3 பேரும் புகஞ்ச மேனிக்கு மேல இருந்து கீழே விழுவாங்க. ஒரு வழியா ட்ரஃபால்கர் லாவோட மிஷன் அக்கம்ப்ளீஸ்ட். ஆனா இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான், இன்னும் ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்குது. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டூஃபி இழிச்சுக்கிட்டே வந்து அவங்க ஸ்ட்ராங் தானே நீ ஏன் சொல்லுன்ட்டு இழிப்பான். 3 பேரும் தண்ணியில வந்து போத்தன்னு விழுவாங்க. அதே நேரம் இங்க டோஃப்ளமிங்கோ சும்மா கண்ணா பின்னாடி மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். எல்லாம் அந்த பங்கசாட் ஐலாண்டுக்கு தான். அவன் மட்டும் அங்க வந்துட்டான், அவ்வளவுதான் சீனே வேற, எல்லாத்தையும் போட்டு தெளிவான். அப்போ பங்கசாட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெண் குயின் மேல எவனோ ஒருத்தன் படுத்து ஜாலியா டிராவல் பண்ணிட்டு வர்றான். சொல்ல போனா அது நல்ல பெரிய பெண் குயின். கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டானா. ஆமா பங்கசாடுக்கு எந்த வழியா போகணும், நம்ம போற ரூட்டு கரெக்டானு சொல்லி அப்படியே கேஷுவலா கேட்பான். அவ்வளவுதான்.